ஒரு நொடியில் ஒரு நகரம் சாம்பலானது. இது வெறும் வரலாறு அல்ல, மனித குலத்தின் அழியாத கண்ணீர் கதை. இந்த வலிமிகுந்த நினைவுகளை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? ஏனெனில் இது மீண்டும் நிகழக்கூடாது என்ற உறுதிமொழிக்காக. 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஜப்பானின் ஹீரோஷிமா ஒரு அமைதியான காலை பொழுதை எதிர்பார்த்திருந்தது. ஆனால் வானில் தோன்றிய எனோலா கேய் விமானம் ஒரு பேரழிவின் தூதுவனாய் வந்தது. அது சுமந்து வந்த லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு மனிதகுல வரலாற்றின் இருண்ட அத்தியாயத்தை திறந்தது. அந்த ஒரு குண்டு ஹீரோஷிமாவின் இதயத்தில் விழுந்து அதன் உயிரை உறிஞ்சியது. சுமார் 80,000 அப்பாவி உயிர்கள் கனப்பொழுதில் கருகின. அவர்களின் கனவுகள், சிரிப்புகள், எதிர்காலங்கள் அனைத்தும் ஒரே நொடியில் சாம்பலாயின. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. தொடர்ந்த நாட்களில் கதிர்வீச்சின் கோரப்பிடியில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் துடித்தனர். ஒரு நகரம் ஒரே ஒரு குண்டால் எரிந்தது, அழிந்தது. மனித குலத்தின் மனசாட்சியில் ஒரு அழியாத வடுவை ஏற்படுத்தியது. போரில் வெற்றி பெற்றதாக அமெரிக்கா கருதியது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்தது ஒரு மனித மரணக்காடு. அதுவே இன்று ஹிரோஷிமா நினைவு நாள் என்று ஒவ்வொரு ஆண்டும் உலகம் நினைவு கூறும் நாள். போர் எதையும் தீர்வாக்காது, அது கொடுமையை மட்டுமே வளர்க்கும். இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றாகச் சொல்ல வேண்டும், நெவர் அகெயின். அமைதி மட்டுமே நிரந்தர தீர்வு. இந்த வலிமிகுந்த வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு உணர்வூட்டி இருந்தால் ஒரு போட்டு உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று பதிவுகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அமைதிக்கான உங்கள் குரலை ஒலிக்கச் செய்யுங்கள்.